ஒரு ஊரில் காக்காவும் கிளியும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். டெய்லியும் பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் கிளி எப்பொழுதுமே காக்காவை குத்தி காட்டிக் கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அது கருப்பாக இருக்கிறது, நான் பச்சையாக இருக்கிறேன். உன்ன எல்லாருமே கருப்பு காக்கான்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க, ஆனால் என்ன எல்லாருமே கிளின்னு சந்தோஷமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு அதுகிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் திடீரென்று ஒரு நாள் ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவன் கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போனது காக்காவுக்கு தெரியாது. காக்கா வந்து அதோடைய இடத்தை பார்க்குறது கிளி இல்லை. மிகவும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேடுது, எல்லா இடங்களையும் தேடுது, ஆனால் கிளி கிடைக்கவில்லை. ஒரு நாள் தனிமையாக போயிட்டுருக்கு காக்கா. அப்பொழுது கிளி அங்கே இருந்து நண்பா நண்பான்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குது, அங்கே கிளி இருக்குது. காக்கா ஓடி போய், நண்பா எப்படி நீ மக்கள் மாதிரியே பேசுகிறேன்னு. அதுக்கு கிளி சொன்னிச்சு, என்னை தூக்கிட்டு வந்து என்னை நாக்கில் மிளகாலாம் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் சூடு போட்டு என்ன மனிதர்கள் பாஷையில் பேச வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போ தான் காக்கா சொன்னிச்சு, மனிதர்கள் அவங்க பாஷையில் உன்னை பேச வச்சு கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் என்ன பார்த்தியா, என்னுடைய பாஷையில் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. கா கா கான்னு கூப்பிட்டு எனக்கிட்ட சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ யார் உயர்ந்தவர்கள், உனது மனசை புண்படுத்தணும், குத்தி காட்டணும் அந்த எண்ணத்தில் நான் சொல்லலை. யாரையுமே ஏளனமாக பார்க்காத, சரியா? உனக்கு என்ன திறமை இருக்கிறதோ, உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, நீ ஹீரோன்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்களையும் நினச்சிப்பாரு. அதனால தான் பைபிளில் ஒரு வரி உண்டு, நீ உன்னை நேசிப்பது போல் மற்றவனையும் நேசி. புரியுதா? நான் தான் அழகானவன், நான் தான் அழகானவள், நான் படிப்பில் வசதி, அவன்லாம் படிப்பில் ஒன்றுமே இல்லை, அப்படி என்று யாரையெல்லாம் நீ தூக்கி எறிகிறாயோ அவர்கள்தான் நாளை இந்த சமுதாயத்திலும் இந்த நாட்டிலும் சிறப்பானவர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லாருமே சமமாக நினை, சரிங்களா? சமமாக நினச்சின்னா அது உனக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. உங்கள் நட்பு பல ஆண்டுகள் நீடித்து வரும். யதார்த்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.